ஓகச் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தின் தென் மாவட்டங்களை புரட்டி போட்டு மக்களின் வாழ்க்கையில் விளையாடி இருக்கிறது அதீத மழை. காற்றழுத்த தாழ்வு மண்டலம், புயல் இல்லாமல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் இப்படிப்பட்ட பெருமழை கொட்டி தீர்க்க முடியுமா என மக்கள் அதிர்ச்சியில் உறைந்திருக்க, அரசும் ஏன் வானிலை ஆய்வு மையமும் வியப்பின் உச்சிக்கே சென்றிருக்கின்றன. பருவமழை மாற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து உலக அளவில் பேசப்பட்டு வந்தாலும் அவற்றின் தீவிரம் எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த மழை எடுத்துக்காட்டுதான். இயற்கையை எதிர்க்காமல் அதோடு இணைந்து வாழ்வதால் மட்டுமே உயிர் மற்றும் பொருள் இழப்புகளை தவிர்க்க முடியும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்ற சிலப்பதிகார பாடல் மகிழ்ச்சியை அளித்தாலும், சில வாரங்களுக்கு முன்பு சென்னையில் கொட்டி தீர்த்த மழையும் அண்மையில் தென் தமிழகத்தை அசைத்த அதீத மழையும் ஒருவித பயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதை மறுப்பதற்கில்லை. காரணம், சென்னையில் புயல் கரையை கடக்காவிட்டாலும் அருகே வந்து வரலாறு காணாத மழைப்பொழிவை தந்து வெள்ளக்காடாக்கியது. இந்த பாதிப்பிலிருந்து தமிழகம் மீள்வதற்குள் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரியில் மிக கனமழை பெய்து பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குமரி மற்றும் இலங்கை கடல் பகுதியில் நிலவும் காற்று கீழடுக்கு சுழற்சியில் 20 சென்டிமீட்டருக்கு மேல் பலத்த மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் ரெட் அலர்ட் விடுத்திருந்தாலும் அனைத்து கணிப்புகளையும் மீறி மழை கொட்டி தீர்த்தது. ஓராண்டில் பெய்யும் மழையின் அளவை விட 24 மணி நேரத்தில் பெருமழை பெய்து பேராபத்தை வரவழைத்தது. வானிலை தரவுகளை கொண்டு பார்க்கும் போது தமிழ்நாட்டில் 1992ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சியில் 96.5 சென்டிமீட்டர் மழை பெய்தது. அதன் பிறகு இந்த ஆண்டுதான் மிக அதிகமாக மழை பெய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் 24 மணி நேரத்தில் 95 சென்டிமீட்டர் கொட்டி தீர்த்தது. அந்த பகுதியில் ஓராண்டு முழுவதும் பெய்யும் மழை அளவை விட இது அதிகம். பாளையங்கோட்டையில் 50 ஆண்டுகளில் இல்லாத அளவு மழை, நெல்லையில் அதீத மழை என வெறும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தனது பலத்தை காட்டி சென்றிருக்கிறது. பொதுவாக காற்று மேலடுக்கு அல்லது கீழடுக்கு சுழற்சி உருவாகி பின்னர் தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று பின்னர் புயலாக மாறி பெருமழையை கொடுக்கும். ஆனால் இலங்கைக்கு தென்கிழக்கே குமரி கடல் பகுதியில் நிலவிய காற்று கீழடுக்கு சுழற்சி இந்த அளவு மழைப்பொழிவை தந்திருப்பது எதிர்பார்க்காத ஒன்று என்கிறார் இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குனர் எஸ். பாலச்சந்திரன். புவி வெப்பமடைதல், காலநிலை மாற்றம் காரணமாக இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்படலாம். வருங்காலங்களிலும் இதுபோன்ற மழைப்பொழிவுகள் இருக்கும் என்று அவர் எச்சரிக்கிறார். எனவே மழைப்பொழிவை பொறுத்தவரை இனிமேல் எதிர்பார்க்காததை எதிர்பார்க்க வேண்டும் என்பது பாலச்சந்திரனின் கணிப்பு. தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையை மேக வெடிப்பாகவும் பார்க்க முடியவில்லை. பரவலாக பெய்த இந்த மழை அச்சமூட்டுவதாக மாறியது கேள்விக்குறிதான். புயல் போன்ற எந்த நிகழ்வும் இல்லாமல் சமவெளியில் 24 மணி நேரத்தில் இப்படிப்பட்ட மழை பெய்வது என்பது நினைத்தும் பார்க்க முடியாத ஒன்றுதான். தாமிரபரணி ஆற்றால் நெல்லை காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அருகில் கடல் இருப்பதால் தூத்துக்குடி மாவட்டம் பெருவெள்ளம் பெரிய அளவில் உயிர் சேதம் இல்லாமல் தப்பித்திருக்கிறது. பொதுவாக மலைப்பகுதியில் அதிகளவு மழை பெய்வது சாதாரணமானதுதான். ஆனால் சமவெளி பகுதியான காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழை என்பது தமிழக வரலாற்றில் அதிகபட்ச மழை என்பதோடு இது நமக்கு அளிக்கும் எச்சரிக்கையும் மிக பெரியதுதான். இப்படிப்பட்ட மழை சென்னையில் பெய்திருந்தால் நினைத்து பார்க்க முடியாத அளவு சேதம் ஏற்பட்டிருக்கும். காலநிலை பருவநிலை மாற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகளை கண்டறிந்து அதற்கு ஏற்ப நாம் செயல்படாவிட்டால் இயற்கை திருப்பி கொடுக்கும் பெரிய பாதிப்புகளை எதிர்கொள்ளத்தான் வேண்டியிருக்கும். 100 ஆண்டுகளில் மனித இனம் கண்ட வளர்ச்சி 24 மணி நேரத்தில் கொட்டி தீர்க்கும் மழையால் மண்ணோடு மண்ணாகும் பேராபத்தும் இருக்கிறது. தென் மாவட்டங்களில் பெய்த அதீத மழை வரும் காலங்களில் அடிக்கடி நிகழும் என்ற வானிலை மையத்தின் கணிப்பு எச்சரிக்கை மட்டுமல்ல, உண்மையை உணர்ந்து அரசுகளும் மக்களும் செயலாற்ற வேண்டியதற்கான அவசியத்தை
உணர்த்தியிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.